இப்போ இதனுடைய பிஹெச் மதிப்பு எப்படி இருக்குது? பாருங்க, ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுதா பார்ப்போம். சேஞ்ச் ஆகுதா? அடுத்து தயிருக்கு பிஹெச் மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தயிரோட இந்த கலர் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் அடுத்து இன்னும் என்ன நம்ம வச்சுருக்குறோம். இது இந்த தயிர், இன்னும் பீட்ரூட் ஜூஸ். இதனுடைய பிஹெச் மதிப்பு இப்போ ரெண்டுமே ரெட் கலர் தான் இருந்தால் பாருங்கள். இப்போ இதுவும் ரெட் கலரில் தான் இருக்குது, இதுவும் ரெட் கலரில் தான் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல? வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது இப்போ கடைசியில் என்ன கலரில் மாறி இருக்குது? இதில் கூட என்ன கலரில் மாறி இருக்குதுன்னு மேட்சாக இருக்கா பார்க்கணும். என்ன கலர் மாறி இருக்குது? தெரியலையா? கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அடுத்து தேனோட பிஹெச் மதிப்பு தேன் என்னங்க பிஹெச் மதிப்பு எவ்வளோ இருக்குது? 5 அப்படிதானா? இது 5 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் இந்த புளி நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய புளியை தண்ணி வச்சுருக்குறோம். புளித்தண்ணி அதனுடைய பிஹெச் மதிப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்ம பயன்படுத்துகிற பொருள்களையும் பிஹெச். அடுத்து ஆப்பிள் ஜூஸ்க்கு ஆப்பிள் ஜூஸில் இது ஆப்பிள் ஜூஸு என்ன கலரில் இருக்குது? அதே பச்சை கலர் தான் இருக்குது. தானா இதில் நம்ம பார்க்கணும் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ கிட்டத்தட்ட
நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கொய்யா பழம் பார்க்கலாம். ஜூஸ் வருமானு எல்லாத்துலேயுமே என்னதான் இருந்ததுன்னு பார்த்தோம். 7க்கு கீழே இருந்ததா 7க்கு மேலே இருந்ததா? 7க்கு கீழே தான். 7க்கு கீழே இருந்தால் என்னது? இது கொய்யாப்பழம் ஜூஸு என்ன செஞ்சுருக்கோம்? எல்லாமே 5 நியர்லி 5 பக்கத்தில் தான் என்ன செய்யுது சரி இருக்குது. இப்போ நம்ம சோப்பு நம்ம பயன்படுத்துகிற சோப்பு பார்க்க போகிறோம். இது நம்ம தயார் பண்ண சோப்பு. அதில் வந்து ஒரு பீஸ் இருக்குது. அதை நாம் தயார் பண்ண சோப்பு இந்த சோப்பை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நாம் தயார் பண்ண சோப்பு இப்போ ஆசிட்டா பேஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தண்ணி அழகாக வச்சு இது சோப்பு என்ன கலரில் மாறுதுன்னு பாருங்கள். சோப்பு ஆசிட்டா பேஸா? சோப்பு ஆசிட்டா பேஸா? பேஸ் சோப்பு என்ன கலரில் மாறி இருக்குது? மீதி எல்லாம் இப்போ எல்லா கலரில் மாறி இருந்தது. எல்லாமே பிலோ 7 அப்படி தானே? எல்லாமே என்னது பிலோ 7. இதெல்லாம் வந்து என்னவா பார்த்தீங்கன்னா தெரியும். 9க்கு மேலே இருக்குது. இந்த பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குது? 7க்கு மேலே இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோப்பு வந்து என்னது மீதி எல்லாம் நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாமே இதாக இருக்குது. சரி, இது அடுத்து கிரேப்ஸு. கருப்பும் க்ரீனும் இருக்குதா? க்ரீன் மட்டும்தான். பிளாக் யார் கொண்டு வரல? எனக்கு அதை சொல்ல. இப்போ இதில் ஜூஸ் எடுத்தாச்சு. கிரேப் ஜூஸ் நான் இதுவும் பிலோ 5 தான் இருக்கும். எனக்கு அந்த 5க்குள்ளே தான் இருக்கும் பாருங்க. அப்படிதானே 5ல் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே இது பண்ணியாச்சு. தக்காளி மட்டும் பண்ணல. தக்காளி ஜூஸ். இன்னைக்கு எத்தனை பொருட்கள் பிஹெச் பார்த்துருக்கோம்? ஆரஞ்சு, பொட்டேட்டோ, பீட்ரூட்டு, லெமனு, ஆப்பிள், பொமக்ரனேட்டு, சோப்பு, எல்லாமே கிரேப்ஸு, கர்டு எல்லாமே பார்த்துருக்கோம். எதெல்லாம் ஆசிட்டாக இருந்தது?
எல்லாமே ஆசிட்டாக இருந்தது. மீதி எல்லாம் என்னெல்லாம் இருந்தது? பேஸாக இருந்தது. ஒன்று தான் பேஸ். அது என்னது? பேஸ்.